மறுபுறம் ராம் தனது இரண்டாவது மனைவியுடன் வசித்து வந்தபோது அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவனது இரண்டாவது மனைவி பானு அவன் மீது எரிச்சல் அடைந்தாள். திருமணத்திற்கு முன்பு என்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று சொன்னாய், ஆனால் எங்கே என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய்? உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நான் உங்களை பார்த்துக்கொள்ள என்னை கல்யாணம் பண்ணினீர்களா? நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள போகிறேன், நீங்கள் எனக்கு வேண்டாம். இதை சொல்லி பானு பறவை ராமின் மகனை அந்த வயதான பறவையிடம் அழைத்துச் செல்கிறது. அம்மா, என் கணவர் இறக்கப் போகிறார். நீர சொல்லு, இந்த மகனை பார்த்துக் கொள்ள உடனே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தயவு செய்து எனக்கு இரண்டாவது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இந்த வயதான பறவை பானுவை ஒரு காகத்திற்கு திருமணம் செய்து வைக்கிறது. திருமணமான சில நாட்களுக்கு பிறகு பானு பறவை நோய்வாய்ப்படுகிறது. ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தா அப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நோய்வாய்ப்பட்ட பறவையுடன் என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. நீ இந்த மகனை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து போய்விடு. நான் உன்னுடன் வாழ விரும்பவில்லை. உடனே போ. ராமின் மகனும் பானுவும் காட்டில் வாழ தொடங்குகிறார்கள். மகனே, உன் அப்பாவை நோய்வாய்ப்பட்ட போது பார்த்து கொள்ளாமல் பெரிய தவறு செய்து விட்டேன். நான் இறப்பதற்கு முன் ஒரு முறை அவரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என் அப்பாவிற்கு துரோகம் செய்து விட்டீர்கள். அவர் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அவரை ஒரு முறை கண்டுபிடிக்க முயற்சிப்போம். நோய்வாய்ப்பட்ட பானு எப்படியோ ராமை கண்டுபிடிக்க புறப்படுகிறான். அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் மீண்டும் மீண்டும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். அதனால் ஜானுவின் கூட்டிற்கு அருகிலும் ஓய்வெடுக்க நின்றாள். என்ன ஆச்சு அக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? போதுதான் பானு அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னான். ராமின் முதல் மனைவி ஜானு என்பதை பானு அறிந்து கொண்டாள். மேலும் ராம் பானுவை இரண்டாவது முறையாக மணந்ததையும் ஜானு அறிந்து கொண்டாள். பின்னர் அனைவரும் ராமை தேடி வந்தனர். அவர் ஒரு மரத்தின் அருகே சோகமாக அமர்ந்திருப்பதை கண்டனர். நீங்க என்னை தேடியா இங்கே வந்தீங்க? நான் உங்களுக்காக பல நாட்களாக காத்திருந்தேன். நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து விட்டேன். என்னை மன்னிச்சுடுங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தப்பை நீங்க உணர்ந்துட்டீங்க, அது போதும். நீங்கள் எங்களுடன் வாழுங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம். ராம், நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆனால் நான் உங்களை விட்டு சென்று விட்டேன். ராம், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இதை சொல்லிவிட்டு பானு பறவை இறந்து விட்டது. பின்னர் ராம், ஜானு மற்றும் அவர்களது குழந்தைகள் ஒன்றாக வாழத் தொடங்கினர்.